தமிழக வெற்றி கழகம் வன்முறை நோக்கி போகணும்னு சொன்னால் சிரிப்பாக இருக்கு. அடி மேலே அடி வாங்கிட்டு இருக்கோம் ஒவ்வொரு நாள் நாங்கள். ஸோ அது வந்து திமுக சொன்ன ஊடகங்கள். அவர் கடுமையாக ஒருமையில் பேசினார். எங்கள் கட்சி தொண்டர்கள் மிகுந்த வலியுடன் அந்த பக்கம் போயிருக்காங்க, யாரையும் அடிக்கலாம் போல. நீங்கள் அதை தயவு செஞ்சு தப்பாக வந்து இன்டர்பிரட் பண்ணாதீங்க. நேற்று என்னுடைய ஸ்பீச்சிலே சொல்லியிருப்பேன், நமக்கான போட்டி திமுக அண்டு தாவேகா, டிவிகே அண்ட் டிஎம்கே அப்படின்னு ஆல்ரெடி தலைவர் நிறைய இடத்துல பதிவு பண்ணிட்டார். எங்களை பொறுத்த வரைக்கும் திமுக பல பேர்த்த உருவாக்கும். எங்களை வந்து ரொம்ப கடுமையாகவும் ரொம்ப கீழ்த்தரமாகவும் ரொம்ப கொச்சையான மொழியிலையும் பெண்களை ரொம்ப கேவலமாக பேசக்கூடிய ஒரு பிரச்சாரத்தை திமுக உருவாக்கும். திமுக மட்டுமில்லை, திமுக சார்ந்த பல கட்சிகளை அவங்க உருவாக்குவாங்க. பொதுவாக ஒரு மேட்ச்னா களத்தில் 2 டீம் தான் விளையாட முடியும். நாங்கள் திமுக மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆடியன்ஸாக இருக்கவங்கள பார்த்து நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம்னா எங்களுடைய கவனம் வந்து சிதறும். இதுதான் வந்து நேற்று எங்களுடைய மாவட்ட செயலர்கிட்டையும் நாங்கள் பதிவு பண்ணோம். உணர்ச்சி வசப்படக்கூடிய நேரம் இதுவல்ல. நம்மளுடைய இலக்கை தலைவர் வழியில் பொறுமையாக இருந்து இந்த தமிழக மக்களுடைய இந்த 4 வருஷம் பிரச்சனையில் பல்வேறு சோதனையில் இன்றைக்கி மாட்டிக்கிட்டு இருக்காங்க மக்கள். இந்த நிர்வாகத்தை மாற்றத்தை கொண்டு வரதுக்காக தான் நம்மளுடைய இந்த தேர்தல் பிரச்சாரத்தை உருவாக்கிட்டு இருக்கோம். ஸோ எதை பற்றியும் கவலைப்படாமல் இப்படி கூட தான் எம்ஜிஆர் வந்து ரொம்ப கடுமையாக கொச்சையாக திட்டினாங்க. ஆனால் அதுவே பெண்களோட ஆதரவாக மாறி மிகப்பெரிய ஒரு ஆதரவு உருவாக்குச்சு. எல்லா கொச்சை மொழிகளுக்கும் பதில் தேர்தலுடைய அந்த வெற்றி நாளில் பதிலாக எல்லாருக்கும் கொடுப்போம். எங்களுக்கு பொறுமையும் இருக்குது, நிதானமும் இருக்குது. அந்த நிதானம் மூலம் வெற்றியும் பெறுவோம். இதுதான் அவங்களுக்கான பதில்.